மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்னங்க உங்கள் வீட்டில் சமையல் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளி சாப்பாடுங்க. இந்த புளி சாப்பாடை வந்து அடிச்சுக்க எந்த உணவுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் சொல்லுவேன். நான் மட்டும் இல்லைங்க. இன்றைக்கி வந்து நம்ம மக்கள் வந்து கோடான கோடி பேத்துக்கு வந்து இந்த புளி சாப்பாடு வந்து அவ்வளோ பிடிக்கும். ஆண்கள் முதல் பெண்கள் வரை குழந்தைங்க முதற்கொண்டு புளி சாப்பாடு பிடிக்கும். இதில் வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட்டாக ஒரிஜினல் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கம்மன்னு கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு எல்லாம் போட்டு செஞ்சுருக்குறோம். வேறு லெவல். இது பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு ஊறுகாங்க. இந்த பூண்டு ஊறுகாய் வந்து நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு வீடியோவை கண்டிப்பாக போடுறேன். வீட்டிலேயே செஞ்சது. இது தக்காளி தொக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது குடலுங்க. இந்த மாதிரி இந்த புளி சாப்பாட்டுக்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் மக்களாகிய உங்களுக்கு என்னென்ன புளி சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டா பிடிக்குங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். செம்ம மக்களை, நிஜமாலுமே அந்த நல்லெண்ணெயும் இந்த புளி சாப்பாட்டோடு நம்ம செஞ்சு ஒரிஜினல் நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறப்ப செக்குன்னு சொல்லுவாங்கள்ல மக்களே, அது செஞ்சு சாப்பிட்றப்ப நிஜமேலுமே இந்த புளி சாப்பாட்டுக்கு நிகரான உணவு எதுவுமே இல்லைன்னு தான் நான் சொல்லணும். அதே மாதிரி இதை விட நம்ம வீட்டில் செய்கிறதே வேறு லெவலு. ஆனால் கோயிலில் புளியோதரைன்னு பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சோண்டு கிடைச்சாலும் இன்னும் கொஞ்சம் நமக்கு கிடைக்காதுன்னு தான் பார்ப்போம். அந்த கோயிலில் செய்கிறது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ அற்புதமாக இருக்கும். மக்களே, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் யார் யார் வீட்டில் நான் சொல்லி இந்த எங்கள் வீடியோலாம் பார்த்து யார் யார் புளி சாப்பாடு செஞ்சீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த சமையல் சாப்பாடோடு நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.